A very good morning and welcome to our daily devotion. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது Psalms chapter 12 verse 3 to 5. ஸோ சங்கீதம் 12வது அதிகாரம் அதில் 3லேருந்து 5வது வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இது அப்படியே நம்ம நேற்று பார்த்த டிவோஷனில் ஒரு சிம்பிளான கண்டினியூவேஷன் மாதிரி விச்சஸ் நேற்று நம்ம பார்க்கும்போது டேவிட் என்ன சொல்லியிருந்தாருன்னா ஒரு ப்ராப்ளம் அவரோட கம்யூனிட்டியில் ஒரு பெரிய கல்ச்சுரல் ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளம் என்னென்னா மக்களோட பேச்சில் அந்த இது இல்லை, என்னது ஹானர் இல்லை. ஒரு வாக்கு சொன்னால் அதை கீப் பண்ண மாட்டாங்க, சொல்கிறதுக்குன்னு சொல்லுவாங்க, அவங்க பேச்சுக்கு ஒரு வேல்யூவே இல்லைன்னு சொன்னார். லேக் ஆஃப் ஃபெய்த்ஃபுல் பீப்புள். இருந்த ஃபெய்த்ஃபுல் பீப்புளுக்கானும் இப்போ இருக்கிறவங்கெல்லாம் ஃபெய்த்ஃபுல் பீப்புள் இல்லை, ட்ரஸ்ட்ஃபுல் பீப்புள் இல்லைன்னு சொல்லி நேற்று நம்ம பார்த்தோம். இன்றைக்கி அதுலேருந்து கண்டினியூ பண்ணி என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி ஃபெய்த்ஃபுல் இல்லாத ஒருத்தவங்களோட வார்த்தைகள். ஸோ த பீப்புள் ஹூஸ் வேர்ட்ஸ் ஆர் ட்ரஸ்ட்லெஸ். ஸோ இந்த மாதிரி ஆட்கள் என்ன மாதிரி பேசுவாங்க, ஸோ என்ன மாதிரி அவங்களோட மெத்தடை சொல்கிறாரு. ஸோ முன்னாடி என்ன சொன்னார், there are people who are faithful but now there are no faithful people. ஸோ இன்றைக்கி என்ன சொல்கிறாரு இந்த செக்ஷன்லனா, இந்த மாதிரி ஃபெய்த்ஃபுல் இல்லாத people who are not faithful, how they talk, அவங்க எப்படி பேசுவாங்க, அவங்க என்ன மெத்தடில் பேசுகிறாங்கன்ற பற்றி சொல்கிறார். ஸோ இவர் இங்கே என்ன சொல்லுவார்னா, நம்ம வசனத்தை பார்த்தா ஃப்ளாட்டரி, அதாவது வேணும்னே அவங்கள புகழ்ச்சி கொடுக்குற மாதிரி பேசுவாங்க, உங்கள் காதுக்கு இனிப்பாக இருக்கிற மாதிரி வார்த்தையை பேசுவாங்க. ஸோ தே ஜஸ்ட் ஃப்ளாட்டர் யூ. பட் அவங்க பேசுகிற பேச்சு நம்ம காதுக்கு நல்லதாக இருந்தாலும் அவங்களோட இதயத்துலேருந்து வர நோக்கம் இட்ஸ் அ வெரி பேட் இன்டென்ஷன். அதை தான் இங்கே டேவிட் இந்த செக்ஷனில் சொல்கிறாரு. ஸோ இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிற வேர்ஸ் verse 3 which says, May the Lord cut off all flattering lips, the tongue that makes great boasts. முன்னாடி சொல்கிறேன், Psalms chapter 12 verse 3. May the Lord cut off all flattering lips, the tongue that makes great boasts. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன டேக்அவே எடுக்க போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ளாட்டரி இட்ஸ் அ வெரி வெரி பேட் ஹேபிட். ஏன்னா டேவிட் என்ன சொல்கிறார், அவர் கல்ச்சரில் என்னாச்சு, ஃபெய்த்ஃபுல் பீப்புள் ஃபெய்த்லெஸ் பீப்புள் ஆனதுக்கு வார்த்தைக்கு ஒரு அழகு இருக்குது, வார்த்தைக்கு ஒரு வெயிட் இருக்குது. அதுலேருந்து வார்த்தைக்கு இப்போ வேல்யூவே இல்லாதது போனதுக்கு ஒன் ஆஃப் த மெத்தட் ஃப்ளாட்டரின்னு சொல்கிறார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேவிட் சேயிங் ஃப்ளாட்டரி இஸ் நாட் அ குட் ஹேபிட். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம இப்போ இந்த மாதிரி பேசுகிறவங்க நம்மளுக்கே தெரியும் யார் நம்மளுக்கு வேணும்னே சும்மாவே புகழ்கிறாங்க. அவங்க நினைக்கிறது வேறையாக இருந்தாலும், அவங்க இன்டென்ஷன் வேறையாக இருந்தாலும் வேணும்னே சும்மா சொல்லுவாங்க, நீ நல்லா பண்ண வேணும்னே இந்த மாதிரி. ஸோ அவங்களோட இன்டென்ஷன் பேடாக இருக்கிறது நம்மளுக்கு சிலது தெரியும். சும்மா தான் சொல்கிறான், இல்லை வேறு ஏதோ ஐடியா வச்சு தான் சொல்கிறோம், வேறு ஏதோ பிளான் வச்சு தான் சொல்கிறோம். ஸோ இங்கே டேவிட் என்ன பண்ணுறாரு, நம்ம கீவேர்ஸில் மே த லார்ட் கட் ஆஃப் ஆல் தோஸ் ஃப்ளாட்டரிங் லிப்ஸ். ஸோ டேவிட் இஸ் விண்டிகேட்டிங் தீஸ் பீப்புள். டேவிட் இவங்களுக்கு என்ன கண்டிக்கிறார். ஸோ இந்த மாதிரி கண்டிக்கிறது தப்பு இல்லை. இட்ஸ் நாட் அ விண்டிகேட்டிவ் டாக் பேசிக்கலி. லைக் நம்மளுக்கு அந்த மாதிரி ஆண்டவர்கிட்ட ஜெபத்தில் எடுத்துகிட்டு போகும்போது இட்ஸ் நாட் லைக் ஆண்டவரை எனக்காக இவங்களை பள்ளி வாங்குவேன்னு இல்லை. இட்ஸ் அ வெரி குட் ரிக்வெஸ்ட் டு டேக் டு காட். ஆண்டவர்கிட்ட இந்த மாதிரி ஜெபத்தை கொண்டு போகிறது இட்ஸ் அ குட் திங் பிகாஸ் இட்ஸ் நாட் நெசசரிலி விண்டிகேட்டிவ். இட்ஸ் அ வெரி குட் ரிக்வெஸ்ட். நவ் லீவிங் த ஜஸ்டிஸ் அப் டு காட் தான் இதோட மெயின் டேக்அவே. ஏன்னா நம்ம என்ன நினைப்போம், இந்த மாதிரி பேசிட்டானா நான் பார்த்துக்கிறேன், நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு ஒரு சான்ஸ் வரப்போது நம்மள என்ன பண்ணுவோம், அந்த டெம்டேஷனில் போய் நான் ஓகே நீ இன்னைக்கு அந்த மாதிரி பேசினால நான் இப்போ பேசுகிறேன்னு என்ன பண்ணுவாங்க சில பேர், இதுதான் என் சான்ஸ்னு. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் லீவ் த ஜஸ்டிஸ் அப் டு காட். இதை நம்ம நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். நியாய தீர்ப்பை நீங்கள் ஆண்டவர்கிட்ட விடணும், பனிஷ்மெண்ட் ஆண்டவர்கிட்ட விடணும். அதான் இங்கேயும் டேவிட் பண்ணுறாரு. டேவிட் இஸ் லீவிங் த பனிஷ்மெண்ட் அப் டு காட். அவரே என்ன பண்ணல, அவர் அதை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு எனக்கு டைம் வரப்போ நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லாமல் he is taking it directly up to God and leaving the punishment up to God. So very good and very gentle reminder from David and very important takeaway. ஸோ இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா, நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும், என்ன லைஃப்பில் மேபி ஆர் செல்ஸ் அன்இன்டென்ஷனலாக கூட என்ன பண்ணுவோம், we will be flattering, we will try to deceive people and அவங்க இன்டென்ஷன் வேறையாக இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we should ask God to sanctify us. நம்ம இதயத்தை கொஞ்சம் சுத்தம் பண்ணணும் ஆண்டவரே. ஏன்னா ஜீசஸும் நிறைய வாட்டி என்ன சொல்லியிருக்காரு, நம்ம ஹார்ட்லேருந்து ஓவர்ஃப்ளோ ஆகுறது தான் நம்ம வாயில் வரும். ஸோ அதே மாதிரி நம்ம இதயத்தை சுத்தம் பண்ண சொல்லி ஆண்டவரை சாங்டிஃபை பண்ண சொல்கிறது ஃபர்ஸ்ட் ரிமைண்டர். அண்ட் செகண்ட்லி டேக் தீஸ் கைண்ட் ஆஃப் ப்ரேயர்ஸ் அகெயின் அப் டு காட். ஏன்னா நம்மளுக்கு இங்கே போன வாட்டி என்ன பார்த்தோன்னா, ஆண்டவர் இஸ் அ லேமெண்ட். லாஸ்ட் டேக்அவேல நம்ம பார்த்தது இட்ஸ் அ லேமெண்ட். டேவிட் வாஸ் லேமெண்டிங் டு காட் வாட் ஹேப்பன் டு த ஃபெய்த்ஃபுல் பீப்புள். இப்போ என்ன பண்ணுற, லேமெண்ட்டில் இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணுற பீப்புள். ஸோ இந்த மாதிரி ப்ரேயர்ஸ் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறது நன்றி. ஏன்னா நம்ம நிறைய வாட்டி என்னென்னு பண்ணுவோம், அதே ஜெபத்தை தான் பண்ணுவோம். ஆண்டவரே நல்ல சுகம் கொடுத்ததுக்கு, ஹெல்த் கொடுத்ததுக்கு, வேலைக்கு எல்லாம் இட்ஸ் குட். பட் நம்ம ப்ரேயர்ஸில் இந்த மாதிரி வேண்டுகளும் எடுத்துகிட்டு போகணும்.
நம்ம வந்து உலக பிரகார வேண்டுகள் மீறி இந்த மாதிரி விஷயங்களும் ஆண்டவர்கிட்ட ஜெபத்தை எடுத்துகிட்டு போகலாம். அதுதான் இங்கே டேவிட் கிட்டேருந்து நம்ம கற்றுக்கிற ஒரு நியூ இன்சைட். அண்ட் தட் இஸ் வாட் ஐ வாண்ட் அஸ் டு டேக் அவே. ஒரு சின்ன ப்ரேயர். Our loving Heavenly Father, thank you for this wonderful devotion that you've given to us. Lord, as we come to the end of this devotion, Lord, thank you for this reminder that we can bring to you all these things, all these disturbances and all these bad instances in our life to you in prayer, Lord. Lord, thank you for David, who is showing us different and new ways which we can bring to you in prayer, Lord. Lord, usually in times like this, we would think justice is in our hands, but Lord, thank you for reminding us through David that justice is always in your hands. All of this in Christ's name I pray. Amen.